Hey guys, welcome back to the story. வழக்கம் போல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு வீடியோ பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ரகசியம் ஒன்னு சொல்லவா? நீங்க நல்லா லைக் போடுற எல்லா வீடியோவுமே 1 லட்சம் வியூக்கு மேல போகுது. நாய்க்குரிய ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் பண்ணணும். இப்படி ஜிம்னாஸ்டிக் பண்ற நேரங்கனா அப்புறம் இப்படி தான் ஆகும். உன்னையும் ஒரு ஆளா மதிச்சு உனக்கும் ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கேன் பாத்தியா? என் புத்திய சொல்லணும். இங்க ஒருத்தர் பைக் ரேஸ் நடக்கிற இடத்துல போய் வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ ஸ்டேட்டஸ்ல போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் மாஸ்க் காட்டலாம்னு சொல்லி தான் வீடியோ எடுக்கிறாரு. ஆனா அதுல ஒரே ஒரு பிரச்சனை, வீடியோ எடுக்கும்போது ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி வச்சு எடுக்கிறாரு. இங்க ஒருத்தர போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு மானு வேன்ல என்ன சாப்பாடு பாடு இருக்கான்றத பார்க்க வந்திருக்கு. பார்க்கும்போதே வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சவனே அவர் வீடியோக்கு தெரியாம மறையறாராமா. இவங்க வீட்டுல 2 நாய் வளர்க்குறாங்க. சரி திடீர்னு ஒரு திருடன் வந்தா அந்த 2 நாய் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு கத்தி ஓட விடுதுங்களா இல்ல பயந்து உள்ள ஓடுதுங்களான்றத பாக்குறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்றாங்க. ஒரு நாய் என்னமோ கத்திட்டு தான் போகுது. ஆனா இன்னொன்னு தான் பிரச்சனையே. கூடையில இருக்க தைரியத்துல கத்திக்கிட்டு இருக்கல நீ ராஸ்கல், கீழே இறங்கி பாடுறா நீ. இந்த நாய் படுத்துக்கிட்டு இருக்க பெட்ஷீட்டை துவைக்கிறாங்களாம். அந்த பெட்ஷீட்டை துவைக்கிற வரைக்கும் அந்த வாஷிங் மிஷின் பக்கத்துல நின்று பெட்ஷீட்டை கையோட வாங்கிட்டு போறான். எங்க பூனை கத்துற சத்தம் மட்டும் வருது, பூனைய காணான்னு பார்த்தா நல்லா தான் முடிச்சுக்கிட்டு இருக்கான். வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சவனே ஒரு ஆக்டிங்க போடுறான். சார் ஒரு வீடு கட்டணும், சரி ஒரு 6 மாசத்துல முடிச்சிடலாங்க. 6 மாசத்துலயா? பரவாயில்ல, 1 வருஷம்னால நல்லா சிறப்பா செஞ்சு கொடுங்க. இல்ல 6 மாசத்துல முடிச்சிடலாம். எப்படிங்க 6 மாசத்துல முடிப்பீங்க? இந்தா இப்படிதான். இந்த வீட்டில் இருக்க பையனோ பொண்ணோ யாரோ ஒருத்தரங்க என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு கத்துறாங்க. ஐயோ பாவம், இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை வாங்கிறாங்க போல, அதான் இப்படி கத்துறான்னு பார்த்தா இவன் வந்து நிற்கிறான். நடுராத்திரியில் நாய் போட்டு பெட்டை பிடிச்சி சுரண்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாய் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் இவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கதவுல கண்ணாடி வச்சா டிசைனா இருக்குன்னு சொல்லி வாங்கி போட்டா இவன் தொல்லை தாங்க முடியல. இங்க இருக்கத்துல 2 பீஸ் தான். ஒன்னு முட்டா பீஸ், இன்னொன்னு முரட்டு பீஸ். ஏன்னா ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையா அதெல்லாம். சார் நீங்க காட்டிக்கே ஒரு மினி ராஜா மாதிரி, நீங்களே எப்படி மழைக்கு பயந்து உட்காந்து இருந்தா வாங்க அங்கிள் விளையாடலாம். இவங்க வீட்டுல இருக்க நாய் படிக்கட்டு இறங்கி வேக வேகமா ஓடுது. சரி இவரும் எங்க தான் ஓடுதுன்றத ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. கயிறை பிடிக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்ச உடனே செகண்ட் ஃப்ளோர்லயும் வேக வேகமா ஓட ஆரம்பிக்குது. என்னதான் பண்ணுதுன்னு போய் பாக்குறாரு. நீங்க பயந்துருக்க மாட்டீங்க நம்புறேன். அந்த லைக்கு நாயோட சாப்பாட்டை பொம்மை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு பொம்மை மயக்கம் போட்டு விளையாடுற மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க. அந்த நாய் போங்கடா நீங்களும் உங்க சாப்பாடு துப்பிட்டு போயிருச்சு. நடுராத்திரி 3 மணிக்கு எழுந்து போய் பார்த்தா இருக்கிற 5 பூனைக்குட்டியில 3 பூனைக்குட்டியை காணோம். என்னடா இது, வீட்டு கதவு யாரும் திறக்கவும் இல்ல, வீட்டு கதவு திறந்துருந்தா இதுங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது கூட வாய்ப்பு இல்லையன்ட்டு வீடு ஃபுல்லா தேடுறாங்க. கடைசியில பார்த்தா இந்த நாய்க்குட்டி நினைச்சு தூக்கிட்டு வந்து 3 குட்டியை பக்கத்துல வச்சிருக்கு. சார் ஒரே சோம்பேறித்தனமா இருக்குது, சுறுசுறுப்பா மாறணும்னு என்ன பண்றது? ஒரு நாய் வாங்க சார், வாக்கிங் கூட்டு போறது, அது கூட விளையாடுறது, இந்த மாதிரி உங்களை சுறுசுறுப்பா மாத்திரும் சார் அந்த நாய். அப்படியா? சரி ஓகே. மீன்வைல் த டாக். எங்க தலைக்கு தில்ல பத்தியா? என்ன தைரியம் எல்லாம் அமைதியா இருக்க வரைக்கும் தான். எதிர்க்க இருக்கவன் எந்திரிக்க ஆரம்பிச்சானா நாங்க உருண்டு ஓடிடுவோம். இந்த ஃபவுண்டைன்ல கல்லை தூக்கி போட்டு எதனா கேட்டா அது நிறைவேறுன்றது ஒரு நம்பிக்கை. அந்த ஃபவுண்டைன்ல ஒரு கல்லை எடுத்துட்டு போய் இந்த பையன் கடவுளை என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் மேக்ஸ் பார்க்க கூடாதுன்னு வேண்டிக்கிறான். காலங்காத்தால வேலைக்கு போலான்னு பார்த்தா இவனுங்க 3 பேரும் வழி மறைச்சு நிக்கிறானுங்க. டிராகுலா ரொம்ப நேரமா ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி என்னதான் இருக்குதுன்ட்டு திறந்து பார்த்தா ஏன்டா எப்ப பார்த்தாலும் போனு கேம்னு விளையாடிக்கிட்டே இருக்கிறீங்களா? அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து கொஞ்சமாச்சும் வெளியே போய் விளையாடுங்கடான்னு சொன்னது தப்பா போச்சு. பாப்பா போற கம்பீரத்தை பார்த்தாலே தெரியுது இன்னைக்கு 4 கோழி குருமா தான். என்ன ஒரு காலை இழுத்துக்கிட்டு நிக்கிறான் இவன். ஏடா ஹியூமன், சிக்கன் எடுத்துட்டு வா பாப்போம். வெரி குட். டாப்பிங்ஸ் யார்மேன் போடுவா? சூப்பர். அப்படி போய் வெயிட் பண்ண நாங்க சாப்பிட்டு வரோம்.
இவர் ஊர்ல இருக்க பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணிருக்காரு. அதோட விலை $100, கிட்டத்தட்ட 8000 ரூபாய். பெரிய கிண்ணத்துல எடுத்துட்டு வரத பார்த்தோன்னே பரவாயில்லையப்பா, 5 ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலும் நியாயமா தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவ்வளவு பெரிய குண்டான்ல எடுத்துட்டு வந்து ஒரே ஒரு பீஸ் எடுத்து கொடுக்குறாங்க. Wait, where's the rest? இந்த பையன் அவங்க அப்பாவை பயன்படுத்துறதுக்காக இலைகளுக்கு நடுவுல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. சரி, அப்பா வந்தா உடனே பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க அப்பா அன்னைக்கு குப்பையை கிளீன் பண்ணவே வரல. அவங்க அம்மா போயிட்டு இந்த மாதிரி பையன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், நீங்க போய் பயந்த மாதிரி நடிங்கன்னு இருக்காங்க. அவரும் உடனே போய் அவங்க பையனுக்காக நடிச்சு அவனை சந்தோஷப்படுத்தி இருக்காரு. விஷம் ஆள் இருக்கும்போது ஒரு மாதிரி கத்துது, ஆள் இல்லாதப்ப ஒரு மாதிரி கத்துறான். இந்த பூனையோட பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இந்த பூனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிச்சு இவன் தானே. ஆனா அந்த பூனையோட பாய் ஃப்ரெண்ட் இன்னும் பார்க்கல. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் போய் பக்கத்துல டேபிள் கடியில உட்காந்துக்கிச்சு. பாய் ஃப்ரெண்ட் பூனை பார்த்தோன்னே எது நம்பாலா எதுன்ட்டு ஒரு ரியாக்ஷனை கொடுத்தான் பாருங்க. இவனை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல. கேமராவை நக்கறன்ட்டு வந்து லென்ஸை உடச்சு விட்டு ஓடிடுறான். நீங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு தைரியமா இருக்கணும்னா இந்த பப்பி அளவுக்கு இருக்கணும். ஜான் உயரம் இருந்தாலும் அந்த கோழியை எதிர்த்து போராடுறான் பாத்தீங்களா. என்னதான் துரத்திட்டு வந்து இவன் தெரிச்சு ஓடினாலும் திருப்பி அதை எதிர்த்து நின்று போராடுறான் பாருங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில நீங்களும் போராடணும். என்ன ஓடிட்டான் டேய், என்னடா உண்மையாலுமே ஓடிட்டான். பூனையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டு ஹலோன்றாங்க. அந்த பூனையை ஹலோ சொல்லுது. ஆரி ஓகே, நீ நல்லா தானே இருக்கன்ட்டு கேக்குறாங்க. அது இல்லன்னு. என் வைஃப் பப்ளிக்ல இருக்கும்போது நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு எதனா ஒரு ஐடியா கொடுறா. நான் வேணா இம்ப்ரெஸ் பண்ணவா? பொழந்துருவேன். ஐடியா மட்டும் கொடு. இந்த அந்த கத்தி பிடி. இவ்வளவு பெரிய கத்தியில யாருமே தர்பூசணி வெட்டி இருக்க மாட்டாங்க. நீ போய் இதை வச்சு இந்த கத்தியை வச்சு வெட்டுறனா உன் வைஃப் இம்ப்ரெஸ் ஆயிர போறா. இவனை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான்னு அவனுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. வீட்டு ஓனருக்கு கால் உடஞ்சிருச்சு. அவங்க வளர்க்குற பூனை அவருக்கு எப்படி உடஞ்சிருக்கு அதே மாதிரி இவனும் ஒரு காலை தூக்கி வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ப்ரோ, பூனை அந்த ஓனரை நினைச்சு ஃபீல் பண்ணது போற நினைச்சீங்கன்னா பூனை வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இறை ஹியூமன் டாக்டர் பார்த்து வலிக்காத மாதிரி எதனா ஒரு ஊசியை போடுமா. கொரிலா பையன் நல்லா தான் நடந்து வந்துகிட்டு இருந்தான். நல்லா வரல, ஒரு விசித்திரமா தான் வந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்ட்டு வராங்க. பாய் ஃப்ரெண்டு பக்கத்தில் யாரோ பத்துக்கிட்டு இருக்காங்க. யார் அது இவ்வளோ கிட்ட நீ படுக்க வச்சிருக்கன்ட்டு பெட்ஷீட் எடுத்து பார்த்தா குழந்தைங்க கண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து விளையாடுறாங்க. நீ பாரு, நீ 4 பேரை பார்த்துக்க, நான் 2 பேரை பார்த்துக்கிறேன்ட்டு பேசிக்கிட்டே வராங்க. சரி, தைரியமா தான் இருக்காங்க போலன்ட்டு அப்பா அடியிலேருந்து ஒரே ஒரு சவுண்டு தான் கொடுத்தாரு. பயபுலைக்கு ஓடிட்டாங்க. யூடியூப் ப்ரோ ஒரிஜினல் இல்லை ப்ரோ, அது பொம்மை துப்பாக்கி ப்ரோ. இதுக்கெல்லாம் மானிட்டைசேஷனை கட் பண்ணாத ப்ரோ. வர கடலை மொத்துக்கிட்ட இருந்து மானிட்டைசேஷன் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. கதவை திறந்து விட்டோடனே குறுக்க எவனையும் பார்க்கலையே. இவர் நாய் பாசமா ஒரு மண்டையை நக்காதோ பாரு, கேப்பல மட்டும் கை வைக்காத பொழந்துருவான்றாரு அவரு. எதுக்கு தாத்தா இவ்வளவு டென்ஷன் ஆகுறாருன்னு கேப்ப கல்ற பிறகு தான் தெரியுது. பரவாயில்லையே, வீட்டில் இருக்க 2 நாயும் ரொம்பவே தைரியமா இருக்குது. சரி, கீழே விட்டு பாப்போன்ட்டு விட்டு பார்த்தா பயபுள்ளைங்க சமாதானம் ஆயிட்டானுங்க. ரொம்ப டிராபிக் போல, அதான் சாரே டென்ஷன் ஆயிட்டாரு. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு இடத்துல இருந்து லைட்டா பக்கத்துல தான் காட்டினாங்க. அடுத்த செகண்ட் எந்திரிச்சிட்டான். நம்மள சந்தவனா இருப்பான் போல. குட்டி நாய் ஓடி வந்து சோஃபா மேல ஏற ட்ரை பண்ண, பெரிய நாய் உதவி செய்யறாரு. வெளியே கிளம்பிட்டு 1/2 மணி நேரமா செருப்பு காணான்ட்டு தேடிக்கிட்டு இருந்தா இவனுங்க வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க.